ஹலோ எவ்ரிவன், பேக் டு அவர் சேனல். நான் சுரேந்தர். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், ட்ரேடிங், அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். மை 2 weeks ட்ரேடிங் ப்ராஃபிட் அதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு இப்போ ஏன் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 1 monthக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறது, அதாவது ப்ராஃபிட் பண்ணால் கூட அதை எப்படி வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அந்த ப்ராஃபிட்லேயே இருக்கிறது, ரெகுலர் லாஸ் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கிளியராக காமிச்சு உங்களோட ட்ரேடிங்கோட இது வந்துட்டு கொஞ்சம் கிளியராக காமிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதுதான் நம்ம வந்துட்டு சரி அவங்க கேட்டதுக்கு நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரியல் அக்கௌண்ட் வந்துட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு என்னோட மெயின் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளால் வந்துட்டு காட்ட முடியாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஃபண்ட் அதிகமாக வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்குன்னு இவங்க கேட்டதுனால இதுக்குன்னு ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இதில் ஃபண்டு வந்துட்டு ஒரு சின்ன ஃபண்டு வந்துட்டு போட்டு இதில் வந்துட்டு ட்ரேட் பண்ணி, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம வந்துட்டு இதில் உங்களுக்கு காமிக்க போகிறதும் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ ட்ரேடு நான் இதில் என்ன எடுத்திருக்கணும் அதே தான் வந்துட்டு நான் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபண்டு கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான ப்ராஃபிட் வரும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் பார்க்கணுமே தவிர இதில் எவ்வளோ வந்துட்டு மேடு அதெல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடாது. நம்மளோட ப்ராஃபிட் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான பர்சன்டேஜ் தான் வந்துட்டு மெயினாக பார்க்கணும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அதை காட்டுறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு திருப்பியும் வாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்துட்டு அதான் எப்படி வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது, அதை எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணி திருப்பி நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ராஃபிட்லேயே வந்துட்டு வச்சிருக்கிறது அப்படின்ட்டு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு பாதி பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே ப்ராஃபிட்டாகவே இருக்குது, ஒரு லாஸ் கூட இல்லையா அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க. இதுவே வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இது இப்போ என்னோட அக்கௌண்ட் இப்போ எப்படி பார்த்தீங்களோ அது அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாகவே இருக்கும். நான் எது பண்ணாலும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லாஸாகவே இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சிருப்போம். அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் மோசமான ஸ்டேஜஸ்லாம் கூட போயிருக்கும். என்னன்னா வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிருக்க நிலமெல்லாம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதேமாரி வந்துட்டு நீங்களும் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் வந்துட்டு இந்தமாரி அக்கௌண்ட் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிருக்கலாம், ஒரே லாஸாக வந்திருக்கலாம். அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஹவு டு ஓவர் கம் லாஸஸ்ன்னு ஒரு வந்துட்டு வீடியோ வந்துட்டு லாஸில் இருந்தீங்கன்னா எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வருது, அது வந்துட்டு பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு எங்களுக்கு வந்ததுனால அது எப்படின்ட்டு வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அதை எப்படி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வரும் அப்படின்ட்டு வந்துட்டு தெரியணும் அப்படின்னு நான் வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாக் புக் ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரே ப்ராஃபிட்டாகவே இருக்குது அக்கௌண்ட். அது இல்லாமல் வந்துட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பாதி பிரச்சனை வந்துட்டு போயிடும். பாதியில் முக்கால்வாசி பிரச்சனை வந்துட்டு தானாகவே போயிடும். முக்கால்வாசி பிரச்சனை போயிடுச்சுனாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜினா என்னதுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடு ஒன்று எடுப்போம். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதில் வந்துட்டு எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி, இப்போ வந்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறோன்னா அந்த எப்படி எடுக்கிறோமோ ஸ்டார்டிங் நம்ம வந்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுக்கிறோமோ பை எண்டிங் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கு வந்துட்டு மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்.
இந்த மணி மேனேஜ்மெண்ட் வச்சு தான் உங்களோட ட்ரேடிங் ரிசல்ட்டே வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னது, மணி மேனேஜ்மெண்ட்னா என்னது, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஒரே சமயத்தில் வந்துட்டு நம்ம 3 ட்ரேட் வச்சிருப்போம், 4 ட்ரேட் வச்சிருப்போம். அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த அக்கௌண்ட் அதில் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வர்றது அப்படின்ட்டு வந்துட்டு அதுதான் வந்துட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு உடனே கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனேலாம் எதுவுமே வந்துட்டு ட்ரேடிங்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு கற்றுக்க முடியாது. இதில் வந்துட்டு பொறுமையாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் வந்துட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நம்பணும் இல்லை, நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுதான் வந்துட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. நம்மளோட வேலை என்னவோ அதுதான் பார்க்கணும். நம்மளோட வேலை என்னவோ அதுதான் பார்க்கணும்னா, நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், ஜாபுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேலரி கொடுப்பாங்க, ஒரு 30,000 கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 1200 அப்படின்னு வருதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ரோல் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு வந்துட்டு இந்த வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அன்னைக்கு போயிட்டு அந்த வேலை மட்டும்தான் பண்ணுவோம். அதாவது அன்னைக்கு போயிட்டு நம்ம இந்த மணியை பற்றி யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு 1500 வருது, ஐயோ அது கம்மியாச்சு, 2000 வரணும், 3000 வரணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கான என்ன வேலை அது மட்டும் போவோம், வேலை பார்ப்போம், ஈவினிங் வருவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை. அதுதான். இப்போ அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறோம்னா, ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரேடிங்கில் வரும்போது என்னன்னா அதே மாதிரி தான் பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது சார்ட்டை வந்துட்டு பார்க்குறோம். சார்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அங்கே ஃபார்ம் ஆயிருக்கா, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோமோ அந்த சார்ட்ல வந்துட்டு அங்கே ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ம் ஆனோடனே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எடுக்கணும். நம்ம என்ன ஃபண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஒரு லாட்டை வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா டேக் ப்ராஃபிட் என்னவோ அதை செட் பண்ணிட்டு வந்துடணும். அப்புறம் டேக் ப்ராஃபிட் வந்துட்டு ஹிட் ஆயிடும். ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா இவ்வளோ ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் சார்ட்டை பார்க்கறது, அப்புறம் வந்துட்டு இது ஸ்ட்ராட்டஜினாவோ அதை வந்துட்டு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது வந்துட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு நம்மளோட வேலை. அதை தான் வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணணும். அந்த ட்ரேடு வந்துட்டு முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் ட்ரேடு வந்துட்டு திருப்பி சார்ட்டை பார்க்கும்போது அதே தான் பண்ணணும். ஏன்னா நம்மளோட சார்ட்டில் பார்க்கும்போது அந்த இது ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கா அதை தான் வந்துட்டு பண்ணிட்டு வரணும். இதை பண்ணாலே வந்துட்டு போதும், நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ஆனால் இதை வந்துட்டு நம்மளால வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு உட்காந்து பேசணும் எனக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒன்று நினைப்போம், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு லாஸ் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நினைப்போம், இல்லை இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு அந்த மாரி வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு அந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ட்ரேட் பண்ண நிறைய விஷயம் கற்றுக்கினா மட்டும்தான் இது வரும். அதேமாரி வந்துட்டு நீங்களும் நினைப்பீங்க இதை இதுதான். ஆனால் ஆக்சுவலாக உண்மை. இதை வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க, என்னடா இது எல்லாரும் இதுதான் சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் உண்மை. நம்மளுக்கு என்னன்னா ரெகுலராக வந்துட்டு இதை பண்ணிட்டு வரணும். ரெகுலராக இது பண்ணும்போது தான் வந்துட்டு ரிசல்ட் வரும். இதுதான் வந்துட்டு ரியாலிட்டியும் இதுதான் வந்துட்டு உண்மை. நம்ம சேனலுக்கு வந்துட்டு புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இது ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், அப்புறம் வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு வரோம். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் சுரேந்தர்.